ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருஷி. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கெட் ப்ரெக்னென்ட், ஸோ நான் உங்களுக்கு வந்து சம் ஃபெர்டிலிட்டி டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்றதும் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து நான் வீடியோட எண்ட்ல தான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டிப் நம்பர் 1, ஸோ ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இல்லை ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கணும். ஒரு ஃப்ரூட் அண்ட் ஒன் வெஜிடபிள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் கண்டிப்பாக டெய்லி எடுக்கணும். அதுக்கப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணணும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டே ஃபிட். நம்ம அட்லீஸ்ட் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 15 minutes to 30 minutes வந்து ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட்னா நீங்கள் வந்து ஹெவி ஒர்க் அவுட் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மைல்டாக வந்து யோகா சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேபியோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், ஸ்பைன் டெவலப்மெண்ட், அதுக்கெல்லாமே இந்த வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்ஜி எடுக்கணும், எப்படி எடுக்கணுன்றத வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட வந்து சஜஷன் கேட்டுக்கலாம். டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, யூ கேன் பிளான் ஃபார் அ வெக்கேஷன். ஸோ இப்போ இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெக்கேஷன் எங்கேயாவது டுகெதராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மைண்டை வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும். அது உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ட்ராக் யுவர் ஓவிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மந்த்லி சைக்கிள் பார்த்தீங்கன்னா 28 days இருக்கு அப்படின்னா, ஸோ உங்களோட ஓவிலேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 to 16 daysல தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓவிலேஷன் டேட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து இரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஸோ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஓவிலேஷன் டேட் வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஓவிலேஷன் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஃப்ரம் த ஒர்க். உங்களோட ஓவிலேஷன் டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க்ல இருந்து லீவ் எடுத்துட்டு 2 பேருமே வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆகும். ஸோ இந்த திங் தான் வந்து நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ ஓவிலேஷன் டேட்ஸ்ல கண்டிப்பா வந்து ஒர்க்ல இருந்து லீவ் எடுத்துட்டு நீங்க வந்து டைம் டுகெதரா ஸ்பெண்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் லெஸ். ஸோ யூஸ்வலா அபியூஸா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு மந்த்துமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்கேஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஓப் ஆகலை, அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மீட் ஆகலை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அதுவே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இன்னும் வரலையே, இன்னும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வரலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட என்ன ஹாபிஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து அதில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மைண்டை எப்பவுமே ரிலாக்ஸ்டாக காமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து பேலன்ஸாக வச்சுருந்தீங்கன்னாவே ப்ரெக்னன்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் குவிட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 years ட்ரை பண்ணுறேன், 5 years ட்ரை பண்ணுறேன், நான் வந்து ப்ரெக்னென்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தே லூஸ் ஹோப். அவங்க வந்து நம்பிக்கையை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ஸோ உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டாக்டர் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட கடவுள் நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னா எந்த கடவுளாக இருந்தாலுமே யூ கேன் ப்ரே டு த காட். வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. ஸோ டோன்ட் குவிட். டிப் நம்பர் 10 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஓவிலேஷன் டேட்ஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா யூ வில் பி அட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு மேரேஜ்க்கு போக வேண்டியதா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுகெதரா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களால வந்து ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் உங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களால் அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்கோர்ஸும் இருக்க முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஐயோ இன்னைக்கு டேட் இருக்கே, இன்னைக்கு நம்மளால வந்து இன்டர்கோர்ஸ் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ண நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இப்போ ஓவிலேஷன் டேட் வந்து உங்களுக்கு வந்து
வந்து டாக்டர் 14 சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே ஃப்ரம் டே 7ல இருந்து நீங்க வந்து ரெகுலரா நீங்க வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி சடனா யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அந்த டைம் கூட நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஸோ எப்பவுமே வந்து நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும். அதுதான் வந்து மெயின் திங். உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி வந்து லெவல் பூஸ்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.